பிள்ளைகள் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும், அதை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? பல்வேறு விதங்கள் இருக்கிறது, சொப்பனங்கள் இருக்குது, தரிசனங்கள் இருக்குது. ஆனால் எப்படி அதை நான் எடுத்துக்கிறது, அதை பற்றி ஏதாவது ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நிறைய விதங்கள்ல ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆனால் பேசிக் ஃபவுண்டேஷன் ஆண்டவர் நம்ம கூட பேசுறது வேதாகமம் தான். ஸோ என்னோட பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்த தருணங்கள், வேதத்தை அதிகமாக நேசிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுவார்னா, வசனங்களின் வழியாக பேசுவார், பிரசங்கங்களின் வழியாக பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் வழியாக பேசுவார், சொப்பனங்கள், தரிசனங்கள், இப்படி நிறைய விதங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் ஃபவுண்டேஷன் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். பொதுவான தேவ சித்தத்தை நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்புறம் ஒரு சில பேருக்கு எனக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவரை அந்த பையனை காமிச்சு ஆண்டு என் காதில் சொன்னார், அந்த பையனை பார்க்கும்போது அவன் தான் உனக்கு அப்படின்னு சொன்னார், அவள் தான் உனக்கு அப்படின்லாம் சொன்னார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சம்டைம்ஸ் நம்ம கிட்ட பேசுகிற சத்தங்கள்ல தேவ சத்தம் ஒன்று, இரண்டாவது பிசாசின் சத்தம் நமக்கு கேட்கும், மூணாவது உங்க சத்தம். அது இப்ப அந்த சத்தங்களை எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றது? நான் தான் பேசுறேனா, ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்ல பிசாசு பேசுறானா அப்படின்னா நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து தான் பேசுவார்னா, பைபிளுக்கு ஆப்போசிட்டா அவர் எதுவுமே பேச மாட்டார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லும் பொழுது இதிலிருந்து எடுத்து தான் ஆவியானவர் பேசுவார்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஓகே, அப்ப ஆண்டவர் பேசும் பொழுது அதை ஒரு விசை வேதத்தோடு நீங்க என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும், ஆண்டவர் தான் இதை பேசுறாரா அப்படின்னு.